குட் ஈவினிங். நான் இவ்வளவு கேள்வியும் செய்துட்டேன். உங்களால மிக்க கேள்விகளை ஓரளவுக்கு செய்யக்கூடியதா இருக்கும். எல்லா கேள்வியும் எந்த வாய்க்கலால இருந்து வந்தாதான் நீங்கள் செய்வீங்களான்னு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கேள்வியும் செய்து முடிய நீங்கள் திருப்பி இயலாத கேள்விகளை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஐடியா கஷ்டமா இருக்கும். அப்போ இவ்வளவு கேள்வி செய்ய அந்த ஐடியா வரும். சரி, ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு விதமான ஐடியாவை உங்களுக்கு விதைச்சு கொண்டு இருக்கு. இப்போ பாருங்க, கணித்தல் கேள்வி செய்து விட்டுருந்தேன். அதை நீங்கள் அளவொரு ரீதியாக எடுக்கக்கூடிய ஒரு தரவு தான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஐடியா என்னென்றால், இப்ப யார் யார் பேரியன் குளோரைட்டோட வீழ்வடிவை தருமன்ற ஒரு தெளிவான முடிவு இருக்கும். அதுல இடு சல்பேட்டுக்கு வீழ்வடி வராதுன்னு தெரியும். ஏன் அமோனியா சேர்க்கைக்கு அந்த வீழ்வடி வருதுன்றதுக்கான காரணம் ஏற்கனவே இடு கார்பனேட்டுக்கும் கல்சியம் ஹைட்ரோக்சைடுக்கும் பார வீழ்வடிவின்றி அந்த தத்துவத்தை ஒத்தது. அதுகளின்படி நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளணும். அடுத்த 7வது கேள்வியை பாருங்க. ஒரு குறித்த மூலகம், அது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விட்டுருக்கேன், செய்யலாம்னு நினைக்கிறேன். ஒரு குறித்த உலோகம் ஏ வந்து HNO3யோட தாக்குதுன்னு சொல்லி, அது அலுமினியம் வெள்ளின்ற குளோரைட் என்று விளங்கப்படுத்திட்டு அப்ப அந்த கேள்வியை போடுவோம். நீங்கள் செய்திருப்பீர்கள். அதிண்ட பி பகுதி மிக இலகுவாக இருக்கிற ஒரு கேள்வி. தரப்பட்ட 4ஆம் ஆவர்த்தன 3D தொகுப்பு மூலகம் எம் என்று சொல்லியிருக்கு. 3D தொகுப்பு தானே நாங்கள் படிக்கிறது. 3D தொகுப்பு மூலகத்தின் கட்டிய நீர்க்கரசல்ல ஊதா நிறம் முடியுதுன்னு சொல்லிட்டு, யாருடைய கட்டியன்கள் நீர்க்கரசல்ல ஊதா நிறம் சொல்லி உங்களுக்கு நீர்க்கரசல்ல நிறம் பார்த்த உங்களுக்கு தெரியும். அப்ப டைட்டேனியம் 3+, வெனேடியம் 3+, குரோமியம் 3+, Mn2+, Mn3+, சரியா, Fe2+, Fe3+, CO2+, CO3+, Na2+, Cu2+, இதுகள நிறம் எல்லாம் உங்களுக்கு நீர்க்கரசல்ல தெரியும். சரியா, இந்த நிறங்களை நீங்கள் நீர்க்கரசல்ல பாடமாக்கி வச்சிருப்பீங்களா, இல்ல ஏதோ ஒரு முறையில அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். சரியா, தெரியாம இருக்கல. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நீர்க்கரசல் நிறம் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகும். அப்ப நான் உங்களுக்கு திருப்பி சொன்னா, முதலாவதாக நாங்கள் நீர்க்கரசல்ல நிறம் வச்சு தெரிஞ்சிருந்தாதான் அங்கால ரன் பண்ணலாம். அப்ப இந்த கேள்வியில நீர்க்கரசலில் ஊதா நிறமாக காணப்படுவதுன்னு சொல்லியிருக்கு. ஊதா நிறமாக காணப்படுவதுன்னா டைட்டேனியம் 3+ ஊதா நிறம், வெனேடியம் 3+ பச்சை, குரோமியம் 3+ ஊதா, Mn3+ ஊதா, அதே மாதிரி கோபால் 3+ ஊதான்னு தந்துருக்கு. ஆக இந்த இதோ இல்லை, அதாவது மற்ற கட்டியங்கள் இல்லை. சரி, இதுல சிறிதளவு ஐதானெச்சியல் சேர்க்கும் போது கரைசல் பச்சை நிறமாக மாறுகின்றது என்று சொல்லி, ஐதான எச்சியலோட பச்சை நிறமாக மாறுது என்று சொன்னால் உங்களுக்கு ஓரளவு கிளிக் பண்ணணும். இது சிக்கலயன் இல்லை, செறிந்த எச்சியலோட தான் சிக்கலயன் உருவாகும். இங்க செறிந்த எச்சியலோட சிக்கலயனை பச்சை நிறத்தை தாராக்கள் என்று சாப்பா பச்சை நிறம் இல்லை. அங்க MnCl4 2- பச்சை சேர் மஞ்சள் என்று சொல்லி இருக்கு. சரியா, அப்ப இங்க வந்து யார் இந்த பச்சை நிறமாக இருக்கலாம்? அமிலம் சேர்க்கப்படும் போது நீர்க்கரசல் ஊதா நிறமாக இருந்து பச்சை நிறமாக மாறுதுன்னு சொன்னால் இதுல இருந்து நீங்கள் யோசிக்க வேணும், இது குரோமியம் தான் சொல்லி. அப்ப குரோமியம் நீர்க்கரசல்ல ஊதா நிறமுடையதாக இருந்தாலும் இதற்கு ஒரு ஐதான அமிலம் ஒன்றை சேர்க்க அவங்களுக்கு சொன்னால், நாங்கள் வளமையா அதை இப்படித்தான் குறிச்சு காட்டுறாங்க, பச்சை நிறத்துக்கு காரணமான அயன் என்று சொல்லி. ஆனால் ஒரு கேள்வி ஒன்று செய்யும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தான், இந்த அமிலத்தின் அந்நியன் பகுதி வந்து பிரதியீடு செய்யப்படுவதால் தான் இந்த பச்சை நிறங்கள் அமில ஊடகத்துல வந்து உருவாக்கப்படுதுன்னு சொல்லி. இந்த பச்சை நிறம் அமில ஊடகத்துல உருவாக்கப்படுவதற்கு காரணம் ஐதான அமிலத்துல இருக்கிற ஒரு சில அந்நியன்கள் நீரை பிரதியீடு செய்யுது. மேலதிக நீர் பிரதியீடு செய்யப்படாது. அப்படி பிரதியீடு செய்யப்படணுமாக இருந்தால் கான்சன்ட்ரேட்டட் HCl பயன்படுத்தப்பட வேண்டும். செறி HCl என்றால் உங்களுக்கு CrCl6 3- வரும். இங்க ஐதான HCl என்பதால எல்லாம் நீர் மூலக்கூறுகளும் பிரதியீடு செய்யப்படாது. இதான் இந்த குரோமியத்தின் பச்சை நிறத்துக்கு காரணம்.
இது ஊதா நிறமாக இருக்கும். இதுக்கு ஐதான அமிலம் ஒன்ற சேர்க்கை, ஒரு ஐதான அமிலம் ஒன்ற சேர்க்கைக்குள்ள ஐதான HCl ஐதான H2S ஒரு ஐதான HNO3 சேர்க்கைக்கு அந்த இணையாக அது நஞ்சு கொண்டு. இதுதான் பச்சை. ஆனா நாங்கள் உண்மையில காட்டும் போது இப்படித்தான் காட்டுறாங்க, H+Cr3+ தான் பச்சை என்று சொல்றோம் நாங்க. ஏன்னா யாரும் இந்த உண்மையான நிறத்தை பற்றி கதைக்கிறேன் நான் ஒரு புக்ல பார்த்ததாலும் உங்களுக்கு தந்தனா. ஆகவே இந்த பச்சை நிறத்துக்கு காரணம் வந்து இதுதான். சரி, அப்ப H+Cr3+ தான் பச்சை என்று நாங்கள் சொல்லிக் கொள்றது வழக்கம், வளமையாக. அமில ஊடகத்துல K2Cr2O7 சீரியா தொழிற்படும் போது பச்சை நிற கரைசலை தரும். அங்க யாராவது சூத்திரம் எழுதினாங்களே இதுதான் பச்சைன்றது காரணம். அமில ஊடகத்துல Cr3+ பச்சை என்று சொல்லி இருக்கு. சரியா? அப்ப அத்துடன் அது தோற்றுவிக்கும் உயர் ஒட்சியேற்ற நிலையில் 2 வேறுபட்ட ஒட்சிய அந்நியன்களை கொண்டதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப இது அடுத்த ஆதாரம், அதுதான் உறுதிப்படுத்தும். உயர் ஒட்சிய அந்நியன்களை தோற்றுவிக்கிறார்கள் 2, ஒன்று வனேடியம், மற்றது குரோமியம், மற்றது மேங்கனீஸ். வனேடியத்தின் ஒக்சோ அந்நியன் வந்து VO3-, குரோமியத்துக்கு 2 ஒக்சோ அந்நியன் இருக்கு, CrO4 2-, Cr2O7 2-. மேங்கனீஸுக்கு 2 ஒக்சோ அந்நியன் இருக்கு, MnO4 2-, MnO4-. இதுல வித்தியாசம் என்னென்றால் இது ரெண்டுக்கும் ஒரே ஒட்சியேற்றம். இதுல ஒன்று +6 ஆயிருக்கு, இன்னொன்று +7 ஆயிருக்கு. அப்ப குரோமியம் தான் என்றதுக்கான தகவல்கள் மேலும் தந்து கொண்டிருக்கிறோம். கரைசல் பச்சை நிறமா மாறுதல் இது தோற்றுவிக்கும் உயர் ஒட்சியேற்றம் +6. அதுல 2 ஒக்சோ அந்நியன்கள் இருக்காம். இப்ப மங்கனேசா இருக்கலாம் என்றால் மங்கனேசுக்கு உயர் ஒட்சியேற்ற ஒரு ஒட்சோ அந்நியன் தான் இருக்கு. இப்ப மங்கனேஸ் என்ற ஒரு மூலகம், சரியா, மங்கனேஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மூலகம் +7 ஒட்சியேற்ற நிலையில ஒரு ஒக்சோ அந்நியனை தான் தோற்றிருக்கு. அப்ப அது MN ஆக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப நீங்கள் ஏற்கனவே என்ன சொல்லி இருக்கிறீங்க, ஒன்றில் இதா இருக்கும் இல்ல இதா இருக்கும் இல்ல இதா இருக்கும் இதா இருக்கும். ஒக்சோ அந்நியனை தோற்றிருக்கிறார்கள் என்றால் இவர் இல்லை. இவருக்கு ஒக்சோ அந்நியன் இருக்கு, இவருக்கு ஒக்சோ அந்நியன் இருக்கு. இது நீர்க்கரசல்ல பச்சை நிறம், இவர் இல்லை என்றது ஏற்கனவே சரி. இவர் ரெண்டு ஒக்சோ அந்நியன்கள் ஒரே ஒட்சியேற்ற, அது உயர் ஒட்சியேற்ற நிலையில் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் ஊகித்த விஷயம் வந்து சரி, அது குரோமியம் தான். குரோமியம் என்பது அதுல கன்ஃபார்ம் ஆயிடும். சரியா? அப்ப நீங்கள் அதை ஒருக்கா விளங்கிக் கொள்ள போகணும். 2 வேறுபட்ட ஒக்சோ அந்நியன்களை தோற்றுவிக்கக்கூடியது. மூலகம் எம்மை இனங்காண்க. அப்ப மூலகம் எம் என்பதால எம் என்பது குரோமியம் என்று எழுதப்பட வேணும், அல்லது நீங்கள் தமிழ் எழுதலாம், அல்லது குரோமியம் என்று ஆங்கிலத்தில் பேர் எழுதி கொள்ளலாம். இந்த மூலக பேர் தான் நிகழ்த்து. அப்ப குரோமியம். சரியா? மூலகம் எம்மை இனங்காண்க. எம்மின் இலத்திரன் நிலையமைப்பை எழுதுக. எம்மின் இலத்திரன் நிலையமைப்பு எழுதுக. அது உங்களுக்கு தெரியும், எழுதி அழுத்து போச்சு. அசாதாரண இலத்திரன் நிலையமைப்பு 4s1 3d5 மற்றெல்லாம் முன்னுக்கு எழுதி கொண்டு வருகிறது. சரியா? எம்மின் அசாதாரண இலத்திரன் நிலையமைப்பு குரோமியத்துக்கு. ஊதா நிறத்திற்கு காரணமான அயனை இனங்காண்க. ஊதா நிறத்துக்கு காரணமான அயன் Cr3+ அக்வஸ்டன் எழுதுறது பொருத்த பாடில்லை. அதை நான் உங்களுக்கு திருப்பி சொன்னா, நீர்க்கரசல்ல சிக்கல் என்று சொன்னால் நீரின் சிக்கலை குறிப்பிட்டு எழுத வேண்டும். இதுதான் ஊதா நிறத்துக்கு காரணமான சிக்கல். அப்ப நீங்க Cr3+ அக்வஸ்டன் எழுதுறது இந்த கேள்விக்கு விடை எழுதுவதற்கு பொருத்த பாடற்றது. ஏன்? இதற்கு ஒரு ரசாயன சூத்திரம் இருக்கு. 6 நீர் மூலக்கூறுகள் ஈதல் பிணைப்பின் மூலம் இணைஞ்சிருக்கிற இந்த சிக்கல் தேர்வுக்கு தான் ஊதா நிறம் இருக்கு. அப்ப நாங்கள் இப்படி எழுதுறது எங்களோட வசதிக்காக எழுதுறாங்க, இல்லைன்னு சொல்லி எங்களோட வசதிக்காக நாங்கள் எழுதி கொள்றாங்க. ஆனாலும் நீர்க்கரசல்ல நிறம் என்று கேட்க அதுக்கு இந்த சிக்கல்லாம் நீங்கள் எழுதணும். உங்களோட விட வந்து இதா இருக்கவும். பச்சை நிற சிக்கல் அயனின் சூத்திரத்தை எழுதுக என்று கேட்டிருக்கு. அப்ப பச்சை நிறத்துக்கு உண்மையா காரணம் இது. இதை நீங்கள் எழுதி கொள்ளுங்க. இதான் என்ன பொறுத்தவரை சேஃப். சரியா? இது என்ன பொறுத்தவரை இதான் சேஃப். அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சுட்டா நீங்கள் இப்படி எழுதலாம். ஆனா இதை விட இது மிக பொருத்தமாக இருக்கும். உண்மையில ஏதோ சம்திங், ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வருது. அங்க பச்சை நிறம் தோன்றுதண்டா என்னண்டு, இதுவும் பச்சை நிறம் இதுவும் பச்சை நிறம்னு சொல்லி இது ஊதா இது பச்சை சொல்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதான் சொல்றாங்க, இந்த ஐதான அமிலத்தின் அந்நியன் போது இதுல வந்து பிரதியீடு செய்யறதால அப்படியே நிறமாற்றம் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்கு. ஆகவே நீங்கள் பச்சை நிறத்துக்கு காரணமான என்னண்டா இவர் எழுதுறது பொருத்தப்பாடு உடையது.
மேற்படி 2, 3 எழுதிய சிக்கலாயன்களின் வடிவங்களை எழுதுகன்னு சொல்லியிருக்கு. இங்க 2, 3 எல்லாம் நாங்கள் சிக்கலாயன் எழுதின 2ல 3ல ஒரு சிக்கலாயன் எழுதியிருக்கோம். ஊதா நிறத்துக்கு காரணமான ஊதா நிறத்துக்கு. அப்ப இணைப்பு எண் வந்து 6. பொதுவாக இணைப்பு எண் 6ஆக இருந்தால் வடிவம் என்ன சொல்லி இருக்கிறோம்? இணைப்பு எண் 6 என்று சொன்னால் வடிவம் எண்முகி என்று சொல்லி இருக்கிறோம். அப்ப அந்த வடிவத்தை நீங்கள் எழுதினால் சரி. 6 இணைப்பு எண்ணாக இருக்கீங்க, இந்த வடிவம் வந்து எண்முகியாக இருக்கும் பொதுவாக. இணைப்பு எண் 6 என்றால் வடிவம் எண்முகி. அடுத்தது நீங்க எழுதினது இதுதான். அப்ப இதுவும் வடிவம் எண்முகி என்று சொல்லி கொடுத்தால் போதுமானது. அந்த 2 வேறுபட்ட ஒக்சோ அந்நியன்களின் எழுதுகன்னு சொல்லிருக்கோம். அந்த இதை நாங்கள் எத்தனை ஆயிரம் தடவை எழுதிட்டோம். குரோமியத்தின் ஒக்சோ அந்நியன்கள் ஒன்று CrO4 - CR2O7 - 2 வேறுபட்ட ஒக்சோ அந்நியன்களையும் எழுதுகன்னு சொல்லி அவற்றின் நிறங்களை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்கு. எழுதியே அழுத்து போச்சு எனக்கு. மஞ்சள் CrO4 இது வந்து செம்மஞ்சள். இப்படித்தான் இந்த அனுபவப்படுறதுன்னு சொல்றது. திருப்பி 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 நாங்கள் கேள்விகளை பார்க்க எங்களுக்கு என்ன செய்யணும்னா அந்த கேள்வி சலிச்சு கொண்டு வர அளவுக்கு அந்த கேள்வி திரும்பி திரும்பி ஏதோ ஒரு வடிவத்துல வந்து கொண்டே இருக்கு. அதுக்கு எனக்கு தான் சலிக்க மட்டும் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தா தானே அது உங்களுக்கு சலிக்கிறது. என்ன நான் படிப்பிக்க வைக்கிறதால பார்த்துட்டு தான் படிப்பிக்க முடியாது. அப்ப நான் பார்க்க கேள்வி நீங்களா காயாவது அரை மணி தேலம் பிந்தி ஜாயின் பண்ணிட்டு 15 நிமிஷத்துக்கு முன்ன பழிக்கிட்டு போட்டுவியா போர் அடிக்குது. அப்ப நான் எனக்கு தான் எல்லா கேள்வியும் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. அவற்றின் நிறங்களை குறிப்பிட நிறங்கள் எம்மின் பயன்கள் 2 குறிப்பிடுங்க. குரோமியத்தின் பயன்பாடுகள் ஊக்கியாக தொழிற்படுறது, மற்றது வந்து இது கலப்புலோக தயாரிப்புல பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி குறிப்பிடலாம். அப்ப இதன் பிரதான பயன்பாடுகள் அதுதான். மற்றது நீங்கள் இன்னும் எழுதலாம். குரோமியத்தின் ஆக்சைடுகள் வந்து பச்சை நிற பெயிண்ட் என்ன CR2O3 வந்து பச்சை நிற கரியம். அப்போ பச்சை நிற பெயிண்டின் உற்பத்தியில இது ஒரு கரியமாக உள்ளீடு செய்யப்படுது. பெயிண்ட் உற்பத்தி எல்லாம் எழுதலாம். இப்படி நிறைய பயன்பாடுகள் இருக்கு. நீங்களும் தேடி எடுத்து எழுதி கொள்ளுங்க. நடுவில் ஊக்கியா தொழிற்படுது, கலப்புலோக தயாரிப்புல தொழிற்படுது என்று எழுதுறத விட கொஞ்சம் கூட தெரிஞ்சு வச்சிருங்க. சரி, எல்லாத்தையும் நான் தான் தேடி தரணும் எதிர்பார்க்க கூடாது. இப்ப நான் ஒரு கேள்விக்கு சேஃப்டியா கொஞ்சம் தந்திருப்பேன். நீங்கள் கொஞ்சம் பாருங்க, உங்க புத்தகங்களை வாசிங்க, தேடி பாருங்க. சரி, 8வது கேள்வி சில நேரத்தில் கொஞ்சம் டஃப்பா இருந்திருக்கலாம். ஆனா அந்த கேள்வியில விட எடுக்கக்கூடிய அளவுக்கான க்ளூ கொஞ்சம் இருக்கு. சரியா, ஒரு கவனிக்கும் கேள்வியை கொஞ்சம் பாருங்க. அது கொஞ்சம் சில பேருக்கு சிக்கலா இருக்கிறது. எட்டாவது கேள்வி. த்ரீடி தாண்டல் மூலக உப்புக்கள் என்று சொல்லி 2 உப்புக்கள் இருக்கான், X1 Y1. கேள்வியில தரவை மட்டும் வாசிக்க கூடாது, கேள்விகளையும் வாசிக்கணும். அப்பதான் சில கேள்விகளுக்கு முடியெடுக்க உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அவன் என்ன நினைப்பான்னு சொன்னால், கேள்விக்கு தரவு கொடுக்கல இவர் இதுக்குள்ள கண்டுபிடிப்பாருன்னு நினைப்பான். இவ கண்டுபிடிச்சா அதனால கேள்வி கேட்டு கொண்டு போய்க்கல இன்னும் சில தரவுகளை தந்து கொண்டு போவார். அவருக்கே தெரியாது இது தான் கொடுக்கறதாலே அவனுக்கு சில இதுல கிளிக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தெரியாம கேள்வியை கேட்டு கொண்டு போயிட்டார். அப்ப நாங்கள் மொக்கைனப்படுற இடத்துல என்ன செய்யலாம் என்றால் அடி மட்டம் வரைக்கும் எல்லா கேள்வியும் வாசிச்சு கொண்டு போய்க்க இந்த கேள்விக்குரிய ஆளை கிளிக் பண்ணும். சில நேரத்துல இது இந்த இந்த இயல்பை பற்றி எதிர்பார்க்கணும் அப்படின்ற இந்நேரத்தான் இருக்க வேணும் என்று சொல்லி. அப்ப 3D தாண்டல் மூலக உப்புகள் X1 Y1 என்பன ஒரே அந்நியன் பகுதியை கொண்ட இது எளிய உப்புகளாகும் என்று சொல்லி. ஒரே அந்நியன் பகுதியை கொண்ட இது எளிய உப்புகளாகும் என்று சொல்லி. அப்ப வெள்ளன ஒரு கேள்வியில நாங்கள் செய்த நாங்கள் ஈய நைட்ரேட் சட்டன் நைட்ரேட்டுக்கு ஒரே அந்நியன் நைட்ரேட் ஆயிருந்த வெப்ப பிரிகையில இன்னொரு வாய் வந்தன்னு சொல்லி ஒரு கேள்வி செய்யணும். அதே மாதிரி சொல்லியிருக்கு. இந்த 2 பேருக்கும் அந்நியன் பொதுவா அவ கட்டியன் வேறு யாரு. இவை நீரில் கரைக்கப்பட்டு புறப்பட்ட விளைவு கரைசலுடன் பின்வரும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சரி, அப்ப இந்த X1 Y1 நீர்ல கரைச்சு அந்த கரைசலுக்கு சோதனைகள் செய்யணும். X1 கொண்ட நீர்க்கரைசலின் ஒரு பகுதிக்கு KCN சேர்க்கும் போது மஞ்சள் சார் கபில வீழ்வடி புறப்படுத்தாம். எனக்கு தெரியாது, பேசாம இருப்போம். என்ன மஞ்சள் சார் கபில வீழ்வடி என்று எனக்கு தெரியாது. சரி, இருக்கட்டும். அந்த மஞ்சள் சார் கபில வீழ்வடிவு
மிகை கேசியனை சேர்த்த போது மஞ்சள் நிற கரைசல் X3 புறப்படுகிறன்னு சொல்லியிருக்கு. மஞ்சள் நிற கரைசல் X3 புறப்படுதுன்னு சொல்லி இந்த CN நான் ஒரு இடத்துல கதைச்சிருக்கேன். அது மட்டும் தான் இப்ப எனக்கு தெரியும். எனக்கு மஞ்சள் சார் கவில வீழ்வடி வந்தோ இல்ல மஞ்சள் கரைசல் உண்டோ எனக்கு தெரியாது. ஆனா அந்நியன்களுக்கான சோதனையில CN மைனஸை பற்றி ஒரு அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதுல இருந்து ஒரு சிக்கல் எடுத்து ஒரு கட்டியனுக்கு சோதனை செய்து ஒரு நிறம் கதைச்சிருப்பேன். அந்த நிறத்தை பற்றி எல்லாம் கொஞ்சம் இதா கதைச்சிருப்போம். சரி, இப்ப எந்த மைண்ட்ல அதுதான் ஓடிக்கொண்டிருக்கு. எனக்கு தெரியாது, உண்மையான சொல்றேன். எனக்கு இது இந்த நிறம் இந்த வீழ்வடி வண்டெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, ஆனா என்ன இந்த மைண்ட்ல இந்த CN மைனஸை பற்றி சொன்னோன்னா CN மைனஸ் எங்க பார்த்துனாங்களோ எங்க படிச்சாங்கன்ற ஒரு தகவல் எனக்கு ஞாபகம் இருக்கிறதால நான் கேள்வியை வாசிக்கிறேன். சரி, அப்ப மஞ்சள் நிற கரைசல் புறப்படுது. அதாவது மிகை CN மைனஸோடு ஒரு மஞ்சள் நிற கரைசல் வருது என்றா சிக்கல் அயன் உருவாகுது. சரிதான், ஓகே. அப்ப CN மைனஸ் இந்த சிக்கல் சேர்வை பற்றி இப்ப கதைக்கணும். X1 கொண்ட நீர்க்கரைசலின் புரிதொரு பகுதி. X1 கொண்ட நீர்க்கரைசல் ஆரம்ப கரைசல். அதிண்ட புரிதொரு பகுதிக்கு H2O2 சேர்க்கணும். H2O2 சேர்க்கணும்னு சொன்னால் அது ஒட்சியேற்றத்துக்கு உட்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியா இருக்கலாம். அப்ப அந்த குறிப்பிட்ட கட்டியனுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஒட்சியேட்டன் இருக்க வேணும். இந்த முயற்சி அதுக்கான நோக்கம். தாழ் ஒட்சியேற்ற நிலையில X1 நிலை இருக்குது. இதை H2O2 சேர்த்து அதிண்ட உயர் ஒட்சியேட்டிலே கொண்டு வரதுக்காக ஒரு ஒட்சியேட்டும் கருவி சேர்த்துருங்க. ஏன்னா வேற ஒரு பர்பஸும் இங்க H2O2க்கு இல்லை. வெப்பப்படுத்தி பின்பு குளிர்வித்து கரைசல் X4 புறப்பட்டது. அப்ப X1 நிலை இருந்தால் இந்த X4 வருது என்றால் நான் சொன்னது போல X1 நிலை தாழ் ஒட்சியேற்ற நிலை கட்டியன் இருக்குது. X4ல ஒட்சியேற்றப்பட்டு உயர் ஒட்சியேற்ற நிலை கட்டியன் வந்துட்டு. இப்ப பாருங்க, X1 நிலை இருந்து வந்த வீழ்வடிவு மிகையில கரைஞ்சி உருவான சிக்கலையும் இந்த ஒட்சியேற்றி வந்த கரைசலையும் ஒன்றோடு ஒன்று சேர்க்கிறோம். அப்படி சேர்க்கும் போது நீல வீழ்வடிவு பெறப்பட்டது என்று சொன்னால் எனக்கு இப்ப நான் சொன்னேன், எனக்கு யாருக்கு மஞ்சள் வீழ்வடிவு யாருக்கு மஞ்சள் கரைசல் எல்லாம் தெரியாது CN மைனஸோட. ஆனா இந்த பாயிண்ட்ல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இதை பிரஷியன் நீளமாக இருக்க வேணும் என்று கெஸ் பண்ண போறேன். இந்த பிரஷியன் நீளம் யாருக்கு வரும்? ஃபெரஸ் சயனைட்டுக்கும் ஃபெரிக் அயனுக்கும் இடையில வார சிக்கல்லாம் இந்த பிரஷியன் நீளம். அப்ப தரப்பட்ட X1 என்ற கரைசல்ல Fe2+ என்ற ஒரு கட்டியன் இருக்குமாக இருந்தால் அந்த கட்டியனுக்கு CN மைனஸ் சேர்க்கையாக சரி FeCN ட்வைஸ் வீழ்வடிவா இருக்கட்டும், இருந்துட்டு போட்டேன் எனக்கு. சரி, FeCN ட்வைஸ் வீழ்வடிவா இருக்கட்டும், அதனால எனக்கு ஒரு நட்டம் இல்லை. வீழ்வடிவா இருந்தால் அது மிகையில சிக்கலைன தோற்றுவிக்கும் தெரியும். ஆகவே FeCN 6 times 4- என்ற ஒரு ஃபெரஸ் சயனைட் சிக்கல் ஒன்று உருவாகும். இப்ப அந்த Fe2+க்கு H2O2 சேர்த்து Fe3+ ஆக ஒட்சியேட்டிட்டு திருப்பி ரெண்டையும் கொண்டு வந்து சேர்க்கும் போது ஃபெரசோபெரிக் சயனைட் பிரஷியன் நீளம் அவதானிக்கப்படும். ஆக இந்த நீல வீழ்வடிவு X5 பிரஷியன் நீளத்துக்கு காரணமான ஃபெரசோபெரிக் சயனைட். இந்த தகவலையும் வாசிச்சா அப்புறம் நீளம் என்று அந்த வச்சு கொண்டால் நான் அப்ப ஒட்சியேற்றப்பட்டிருக்கேன். 2 பேர் ஒட்சியேற்ற நிலையை காட்டுது. அப்ப இது இரும்பின் ஒரு கட்டியனாக இருக்க வேணும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றேன். சரியா, ஓகே. அப்ப இதுல இருந்து அந்த X1 நிலை இருக்கிற கட்டியனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப என்ன சொல்றேன், Y1 கொண்டுள்ள நீர்க்கரைசல் அப்ப மற்ற சேர்வை அதிண்ட நீர்க்கரைசல் ஒரு பகுதிக்கு பேரியம் குளோரைடு ஐதான HNO3 சேர்க்கப்பட்டது. ஐதான HNO3 முன்னிலையில கரையாத ஒரு வெள்ளை வீழ்வடிவு பேரியம் 2+க்கு வருகுதுன்னு சொன்னால் அது பேரியம் சல்பேட்டாக இருக்கும். Ag+க்கு AgCl வரும். நாங்கள் இப்ப யாரை சேர்க்கிறோம்? பேரியம் குளோரைடு சேர்க்கிறோம். அப்ப பேரியம் குளோரைடு கார்பனேட்டோட வீழ்வடிவை தரும், சல்பைட்டோட வீழ்வடிவை தரும், அதே மாதிரி பொஸ்பேட்டோட வீழ்வடிவை தரும், ஆக்சலேட்டோட எல்லாம் வீழ்வடிவை தரும். அதோட SO4 தரும். இந்த வீழ்வடிவுகள்ல SO4 வார வீழ்வடிவு மட்டும்தான் வண்ணமிலத்துல கரையாது. ஏனைய வீழ்வடிவுகள் எல்லாம் ஒரு வண்ணமிலம் சேர்க்கும் போது கரைஞ்சு நிறமற்ற கரைசலை தரும். ஆகவே நாங்கள் அந்நியனாக SO4 இருக்குன்னு சொல்லலாம். வெள்ளனான் சேர்ந்த அந்த கணித்தல் கேள்வியில பேரியம் சல்பைட் வெள்ளை வீழ்வடியும் வந்தது, பேரியம் சல்பேட் வெள்ளை வீழ்வடியும் வந்தது. அமிலம் சேர்த்த உடனே வந்த வீழ்வடிவ பேரியம் சல்பேட் என்ற எடுத்து பேரியம் சல்பேட் சார்மூல குட்டி திணிவாள பிரித்து மூல் கண்டு சரிவு கண்டார். அந்த கேள்வியா தான் அந்த சல்பைட்டுகள், கார்பனைட்டுகள், குரோமேட்டுகள், பொஸ்பேட்டுகள், ஆக்சலேட்டுகள் எல்லாம் வண்ணமிலத்துல கரையக்கூடியவை. ஆக சல்பேட் பேரியம் சல்பேட் தான் கரையாது.
நீங்க விளங்கிக் கொள்ளவும். அப்ப இந்த y1 இருக்கிற அந்நியம் தான் இப்ப x1 இருக்கு. x1 இருக்கிற கட்டியன் Fe2+ சொல்லிட்டேன். ஆகவே x1 வந்து FeSO4 ஆக இருக்க வேண்டும். அடுத்த பாருங்க, y1 கொண்டுள்ள நீர்க்கரசில் ஒரு பகுதிக்கு பேரியம் குளோரைடு ஐதானை சுரத்திற்கு வெண்புல் வடிவு சட் பெறப்பட்டது. அப்ப அந்த வெண்புல் வடிவு சட்டுக்கு யாரா இருக்கும் காரணம் பேரியம் சல்பேட்டாக இருக்கும். அப்ப அந்நியன் SO4 2- கன்ஃபார்ம் பண்ணப்படுது. y1 கொண்டுள்ள நீர்க்கரசல் மாதிரிகளுக்கு பாருங்க, y1 கொண்ட நீர்க்கரசல் மாதிரிகள் அங்க இருக்கிற கட்டியனுக்கான சோதனை பற்றி மாதிரிகளுக்கு X3 சேர்க்கப்படுது. X3 என்றது ஃபெரஸ் சயனைடா இருக்கும்னு சொல்லி கெஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். சரியா? அப்ப ஃபெரஸ் சயனைடுக்கு ஒரு கட்டியனை சேர்க்கைக்குள்ள அங்க நிறம் சொல்லி இருக்கிற முறையே என்று சொல்லி கபில வீழ்வடிவு பெறப்பட்டது என்றால் இந்த ஃபெரஸ் சயனைட்டை Fe2+க்கும் சேர்த்துனாங்க, Fe3+க்கும் சேர்த்துனாங்க. 2+ சேர்த்தால் வெள்ளை வீழ்வடி வரும், 3+ சேர்த்தா பிரஷியன் நீல வீழ்வடி வரும், Cu2+ சேர்த்தால் கபில வீழ்வடி வரும். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு படிப்பிச்சிருக்கேன். பண்புரைவப்பு கூட்டம் 2ல Cu2+க்கான சோதனைகள்ல இதெல்லாம் தரப்பட்டிருக்கு. 2-3 இடத்துக்கு மேல வந்திருக்கும். ஆக அந்த y1 இருக்கிற கட்டியன் Cu2+ ஆக இருக்க வேண்டும். இதை மேலும் உறுதிப்படுத்துறதுக்காக அடுத்த சோதனை பொருள் சேர்க்கிறேன் Ki கரைசல். அப்ப Ki கரைசல்ல இருக்கிற I- Cu2+க்கும் இடையில ஒரு தாழ்த்தேட்ட தாக்கம் இருக்கு. Cu2+ I- I2 out C2. Cu2+ I- I2 out C2. I2 அது ஏதோ நீர்ல கொஞ்சம் அளவுல கரைக்கும். ஆனா Cu+க்கு மேலதிகமாக இருக்கிற I- இடையில வர Cui என்ற வீழ்வடிவு சேர்வை நீர்ல கரையாது. அப்ப அந்த வெள்ளை வீழ்வடிவு நிச்சயமாக எங்களுக்கு அவதானத்துக்குரியதாக இருக்கும். அதுதான் அவை சொல்லியிருக்கேன், வெண் வீழ்வடிவு வந்ததுன்னு சொல்லி. இப்ப Cu2+ தான் கட்டியனாக இருக்கும் என்பதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அடுத்தது சொல்லியிருக்கேன், செறிந்த HCl-ஓட மஞ்சள் கரைசல் தரப்பட்டதுன்னு சொல்லியிருக்கேன். அமோனியாவோட Cu2+ வர சிக்கல் கருநீல நிறம் என்றால் செறிந்த HCl-ஓட இது மஞ்சள் நிறமாக இருக்கும், மாறி இந்த நிறங்கள் எடுக்கும்னு சொல்லி சிக்கலயன்கள் பற்றி படிப்பிக்க சொல்லியிருக்கேன். ஆக X1 இருக்கிற கட்டியன் Fe2+ இருக்கணும், y1 இருக்கிற கட்டியன் Cu2+ ஆக இருக்க வேண்டும். அந்நியன் 2 பேருக்கும் பொது, அது ஒரு இடத்துல இனங்காணப்படுது SO4 சொல்லி. ஆகவே X1 y1 FeSO4 CuSO4. சரிதானே? அப்ப ஏற்கனவே நாங்கள் படிச்ச தகவல்களை வந்து ஒன்றுக்கு பின்னாலே ஒன்று சேர்த்து கொண்டு ஜாயின் பண்ணினாதான் சில கேள்விகளுக்கு எங்களுக்கு கூட வரும். சில இடத்துல தலைக்கலாதான் போகும். இதுல ஏதாவது ஒரு இடத்துல எங்களுக்கு ஓட்ட விழுந்தா கதை சரி, இந்த கேள்வியை சுழட்டி கொண்டு இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேள்வியை பார்க்கும்போது கனவேறு குழப்பமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க படிச்சதுல எல்லாம் திருப்பி போட்டு ஒன்று ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கறதானே. என்ன படிச்சது 10 மூலகம் 3Dல, அதுல இந்த ஸ்கண்டியம் சட்டன்கள் எல்லாம் நிறத்தை தோற்றுவிக்காது. அப்ப அதுகளெல்லாம் தள்ளி விட குறிப்பிட்ட சில தாக்கங்களை சொல்லி கெஸ் பண்றதானே. இப்ப இவராயிருக்குமோ அப்ப Ki கரைசலோட வெள்ளை உள்ளுடைய தருவதுண்டா அப்ப யாராயிருக்கும்? Ki கரைசலோட வெள்ளை உள்ளுடைய தருமண்டா I- வெள்ளை உள்ளோட யாருக்கு இருக்கு? Ag+க்கு வந்தா மஞ்சள் உள்வடிவு, Pb2+க்கு வந்தா பொன் மஞ்சள் உள்வடிவு, Hg2I2+ வந்தாலும் மஞ்சள் உள்வடிவு, பசிய மஞ்சள் சொல்றோம், பச்சை சீர் மஞ்சள் சொல்றோம். அப்ப Cg+ஓட வார I- உள்வடிவு தான் இந்த ஒரு தகவலே காணும். சரி, அந்த ஒரு தகவலே காணும். இது இன்னார்தான்ன்றத இனங்காந்தது. சரி, இனி நீங்கள் பாருங்க, X1 என்பது FeSO4 என்று சொல்லியிருக்கு. அப்ப y1 என்பது செப்பு சல்பேட். இனி சொல்லப்பட்ட இந்த கதைகள் தாக்கங்கள் எல்லாத்தையும் இதுகள் மேலேத்தி பார்ப்போம். FeSO4க்கு என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்லப்பட்ட தகவல்களை பார்ப்போம். அப்ப X1 கொண்ட நீர்க்கரசலின் ஒரு பகுதிக்கு KCN சேர்க்கும் போது மஞ்சள் சார் கபில வீழ்வடிவு பெறப்பட்டதா. சரி, என்ன இப்ப X1 FeSO4 இருக்கு. அப்ப FeSO4 நாங்க விட்டுட்டோம். சரியா? KCN சேர்க்கப்படும்.
கேசிஎன் சேர்க்க அவன் தான் சொல்றான் மஞ்சள் சார் கபில உள்வடி வருதுன்னு எனக்கு தெரியாது. சரி இருக்கட்டும். அப்ப இது 2x. இதுதான் அந்த மஞ்சள் சார் கபில உள்வடி. இன்றைக்கு இது ஒரு அனுபவமா பெற்றுக்கொள்வோம். மஞ்சள் சார் கபில உள்வடி. சரியா? ஓகே. இந்த Fe2+க்கும் Cnக்கும் சிக்கல் இருக்கிற தகவல் உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. FeCN2க்கு மிகை KI கரைசல் சேர்க்கைக்குள்ள KCN சேர்க்கைக்குள்ள சிக்கலைனை தோன்றிருக்கு. அப்ப ஃபெரஸ் சயனைட் இது நீர்ல நன்றாக கரையும். இது 2+ என்றால் 4-. இதத்தான் அவன் சொல்றான். இது x1 என்றும் இத x2 என்றும் சொல்றான். அப்ப x2 என்பது உங்களுக்கு தெரியும். இப்ப x2 என்பது FeCN2x. இதுக்கு மிகை KI கரைசல் KCN சேர்க்கும் போது x3 வருதான். அப்ப இதுதான் x3. FeCN6 times 4- இங்க KCN சேர்த்ததுனால நீங்க வேணும்னா K4 என்று எழுதி கொள்ளலாம். சேர்த்ததுனால K4 என்று சேர்த்து கொள்ளலாம். அல்லது அந்நியனாக எழுதினாலும் சரி. இதைத்தான் அவர் சொல்றார் மஞ்சள் நிற கரைசல் சொல்றாரு. இன்றைக்கு இதை நாங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வரோம். இது மஞ்சள் நிற கரைசல் என்றதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும். முதல் எங்களுக்கு அப்படி ஒரு சிக்கலாயன் தெரியுமா, நான் நிறம் தெரியாது. இந்த இதுக்கு திருப்பியும் x1 இந்த ஒரு பகுதி, அதாவது x1 இந்த ஒரு பகுதி ஒட்சியேற்றப்படுது. அதாவது FeSO4க்கு H2O2 சேர்த்து HCl முன்னிலையில H2O2 சேர்த்து உட்படுத்திடும் தாக்கத்துக்கு. அப்ப அது Fe2+ Fe3+ ஆக ஒட்சியேற்றப்படும். அப்ப Fe3+ சுயாதீனம் ஆளினாலும் சரி, Fe2SO4 எழுதினாலும் சரி, அங்கால உங்களுக்கு H2O வரும். இது தாழ்த்தப்பட்ட H2O வரும். அமில ஊடகத்துல நீங்க தாக்கத்தை போட்டு சமப்படுத்திக் கொள்ளுங்க. நான் ஒட்சியேற்றதை Fe2+ Fe3+ ஒட்சியேற்றப்படுது. H2O2 தாழ்த்தப்பட்டு நீர் வருது. அப்ப x1 கொண்ட நீர்க்கரசலின் பிரிதொரு போதுக்கு H2O2 ஐதான வெப்பப்படுத்தி குளிர்வித்து கரைசல் x4 பெறப்பட்டதாம். இதுதான் x4. அப்ப x4 Fe2SO4 thrice, அதாவது Fe இந்த 3+ கட்டியர். சரி, அடுத்தா என்ன சொல்லினோம், இந்த x3யும் இந்த x4 ஒன்றோடு கலக்கப்படுதான். அப்ப இது ஃபெரஸ் சயனைட், இது ஃபெரிக். இந்த ரெண்டும் சேர்ந்தவங்களுக்கு பிரஷ்யன் நீளம் வீழ்வடிவை தரும். சரியா? அப்ப K4 FeCN6 times. இது நீர்ல நன்றாக கரையும். இதுவும் Fe2SO4 thrice. உங்களுக்கு தாக்கங்கள் கேட்டா தாக்கங்கள் எழுதுங்க, இல்லைன்னா நீங்கள் விளைவு எழுப்பி அடையாளப்படுத்திக் கொண்டு போகலாம். தாக்கத்தை எழுதினா தான் விளைவு எழுதுச்சுவோம். இந்த 3+ இதுல என்ன செய்யும், இடப்பெயர்ச்சிக்கு உட்படும். அப்ப Fe4 FeCN6 times thrice என்று எழுதலாம். அல்லது ஒரு Fe3+ ஒரு KN சேர்த்து KFe என்று எழுதி போட்டு எழுதலாம். சிக்கல் சேர்வைகள் அநேகமாக நீர்ல கரையக்கூடியவையாக இருந்தாலும் எல்லா சிக்கல் சேர்வுகளும் நீர்ல கரையும் என்பது இல்லை. இது நீர்ல கரையாத ஒரு வீழ்வடிவு. ஃபெரசோஃபெரிக் சயனைட் பிரஷ்யன் நீளம் வீழ்வடிவு, நீர்ல கரையாத ஒரு வீழ்வடிவு. சரியா? அப்ப இந்த வீழ்வடிவை தான் காய்ச்சிருக்கணும், நீல வீழ்வடிவு X5 சொல்லி. அப்ப X5 என்பது உங்களுக்கு தெரியும், இது Fe4 FeCN6 times thrice. பிரஷ்யன் நீல வீழ்வடிவு. Y1 கொண்டுள்ள நீர்க்கரசல் ஒரு போதைக்கு பேரியம் குளோரைட் சேர்க்கப்பட்டது, வெண்புள்ளோடு சட் பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. ஆகவே Y1 உங்களுக்கு என்னென்னு கட்டியன்னு தெரியாட்டாலும் பேரியம் குளோரைட்டோட HNO3 ஊடகத்துல சட்டென்ற ஒரு விளைவு வருதுன்னு சொன்னால் அது கட்டாயம் சல்பேட் ஆகத்தான் இருக்கணும். SO4 என்ற ஒரு அந்நியன் தான் இந்த வெண்புள் வடிவை தரும் இந்த சந்தர்ப்பத்தில். இது பேரியம் சல்பேட்டுக்கான உறுதிப்பாட்டு சோதனை.
சரியா? அந்த வெள்ளை வீழ்வடிவை SO4 2- என்று சொல்லலாது. HNO3 கரியர் என்று சொன்னால் சொல்லலாம் வேரியம் சல்பேட் தான் என்று சொல்லி. அப்ப இதுல சட்டன்றது வேரியம் சல்பேட். ஆகவே அந்நியனை நான் கண்டுட்டோம். FeSO4 அதே மாதிரி அது அந்நியனை இனங்காண்றதுக்கான சோதனை இதுல தான் இருக்கு. அடுத்த தாக்கங்கள் நோட் பண்ணார்கள், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இனி Cu2+ தாக்கங்கள். Cu2+ உங்களுக்கு இந்த சிக்கலோட இந்த சிக்கலோட Ki கரைசலோட செறிந்த HCl அவதானம் தான் இருக்கு. அப்ப நாங்கள் கண்டுபிடிக்கலாம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, X2 X3 X4 X5 சட்டை நாங்க இப்ப Y1 CuSO4 ஆக இருந்தால்தான் இந்த அந்நியன் சமன் இதற்கு X3 சேர்க்கலாம். X3 சேர்த்தால் சரியா? X3 சேர்த்தால் ரெட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் மாதிரி இருக்கு. நான் கீழே எழுதுறேன். Cu2 இது 2+, இது 4-. அப்ப நாங்க எப்படி எழுதலாம்? Cu2 FeCN6 டைம்ஸ் எழுதலாம். இதான் அந்த கபிலம். இதுக்கும் நீர்ல கரையாத ஒரு வீழ்வடி, கபில வீழ்வடி. அடுத்தது Ki கரைசல் சேர்க்கும். அப்ப Ki கரைசல் சேர்த்தால் உங்களுக்கு சொன்னால் I- ஒட்சியேற்றுகின்ற சுயாதீன கத்தியன்கள் 2. ஒன்று Fe3+, மற்றது Cu2+. I- ஒட்சியேற்றுகின்ற சுயாதீன கத்தியன்கள் 2. சரிதான். ஒன்று Fe3+, மற்றது Cu2+. அப்ப இங்க Cu2+ இருக்கு. இப்ப Cu2+ என்ன செய்யும் சொன்னால் Ki கரைசல்ல இருக்கிற I- I2 ஆக ஒட்சியேற்றும் தான் Cu+ தாழ்த்தப்படும். அந்த Cu+ என்ன செய்யும்? மேலதிக Ki-யோட இருக்கிற I- சேர்த்து Cu வீழ்வடிவாகும். இது வெள்ளை வீழ்வடி. Cu+க்கும் I-க்குமான வீழ்வடிவு வெள்ளை. அடுத்தது மிகை செறிந்த HCl மஞ்சள் கரைசல் Y4 பெறப்படுதா? அப்ப இந்த வெள்ளை வீழ்வடிவு தான் Y3. கபில வீழ்வடிவு இது Y2. கபில வீழ்வடிவு Y2 இது, Y3 இது. அடுத்தது CuClSO4 எழுதினாலும் சரி அல்லது Cu2+ aqueous எழுதினாலும் சரி செறிந்த HCl இதுக்கு சிக்கலாயன் இருக்கு. சிக்கலாயன்ல CuCl4 2-12. சரிதான். அப்ப இதுல 4 Cl தேவைப்படுறதால 4 HCl போட்டுக்கொள்வோம். இங்கால ஒரு SO4 2- லீவ் ஆகும். 4 H+ வரும். ஒரு H2SO4 எழுதலாம். 2 H+ சுயாதீனமாக போட்டுக்கொள்ளும். இது கத்திய H2 எழுதி கொள்ளுங்க. அது பிரச்சனை. இதுதான் Y3 Y4 மஞ்சள். Cu2+க்கு அமோனியாவோட கரநீளம் செறிந்த HCl மஞ்சள் என்று வரும். சொன்னேன் உங்களுக்கு டி பிளாக் பெர்ஃபெக்டா இருக்கும் நிறம்.
உப்புகள் XY இனங்காண்க. மேற்கூறிய சோதனையில் உருவாகிய ரசாயனங்கள் X2 X3 X4 அதெல்லாம் இனங்காண சொல்லி இருக்கு. அப்ப நாங்கள் ஏற்கனவே எழுதி இருக்கிறோம். X3 Y4 என்பவற்றின் மஞ்சள் நிறத்துக்கு பொறுப்பான அயன் இனங்களின் IUPAC பெயர்களை தருக. X3 அயன் இனங்களின் IUPAC பெயர்கள். ஆகவே FeCN 6 times 4 மைனஸ்களின் அயன் இனங்கள். ஹெக்ஸா சயனிடோ இது சிக்கல் அந்நியன்ற பகுதி. ஆகவே ஏற்றென்ற விகுதிச்சொல் சேர்த்து எழுதப்பட வேண்டும். இங்க லத்தீன் பேரும் ஆங்கில பேரும் இருக்கு. ஆகவே லத்தீன் பேரோட ஏற்று சேர்க்கப்பட வேண்டும். இங்க 4 மைனஸ் இருக்கு, 6 மைனஸ். அப்ப இங்க 4 மைனஸ் வரதால 2 பிளஸ் 2 iron. Hexacyanidofferrate 2 iron. அடுத்த Y4 CuCl4 2 minus. Tetrachlorido இது காப்பர். சரியா? சிக்கல் அண்ணி என்ற பகுதி எழுதும் போது ஏற்ற விதிச்சொல் சேர்க்கணும். இதுக்கும் 2 பேர் இருக்கு. ஒன்று ஆங்கில பேர் இருக்கு கொப்பர், மற்றது கியூப்ரம். சிக்கல் அந்நியன் பகுதியாக வரும்போது கியூப்ரேட் என்று எழுதப்படும். 2 iron. Hexacyanidofferrate 2 iron, tetrachlorido cuprate 2 iron. சரியா? மேற்கூறிய பரிசோதனையில் பின்வரும் இனங்கள் உருவாவதற்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாடுகளை தருக என்று சொல்லியிருக்கு. செப்பு சல்பேட்டுக்கும் செறிந்த HCl-க்கும் தாக்கம். இது சமப்படுத்தி கொடுத்துதான் இருக்கு. சமப்படுத்தி தான் இருக்கு. CuSO4 4 HCl, CuCl4 2 minus, H2SO4 2 H plus. வேணுமெண்டா அந்த H plus 2 இந்த எழுதி சரியா அயன் சேர்வு என்றதால பிரச்சனை இல்லை. அடுத்தது Y2 எங்க உருவாகுது? Y2 என்பது Cu2FeCN. இந்த இது CuSO4க்கும் K4FeCN 6 டைம்ஸுக்கும் Cu2FeCN 6 டைம்ஸ். அப்ப இதுல 2 CuSO4 போடுவீங்க. இதுல 4 K பிளஸ் இருக்கு. அப்ப விளைவுல 2 K2SO4 எழுத சரி. சரி, அந்த தாக்கத்தை கவனிங்க. 2 CuSO4 சக K4 FeCN 6 times, Cu2 FeCN 6 times
ரெண்டு SO4 2 4 K பிளஸ் இருக்கு. அப்ப 2 K2SO4. இதான் இந்த Y2 உருவாகுவதற்கான சமன்பாடு. Y3 உருவாகுவதற்கான சமன்பாடு இது. இதை ஒரே படியில கூட்டி எழுதுவோம். அப்ப செப்பு சல்பேட் என்று எழுதுறான் பொருத்தப்பாடு சமப்படுத்தி தர சொல்லி கேட்டால KI I2 வரும். ஒரு Cu பிளஸ் Cu2 பிளஸ் 2 இலத்திரனை ஏற்கும். சரிதான். இங்க 2 அயோடின் இருக்கு. அப்ப 2 அயோடின் இங்க 2 இலத்திரனை இழக்கும். அந்த 2 இலத்திரனையும் Cu2 பிளஸ் வந்து ஏற்கும். அப்ப 2 Cu பிளஸ் வரும். அது மிகை KI கரைசலோடு சேர்ந்து 2 CuI வீழ் வடிவாக. ஆகவே உங்களுக்கு 4 KI தேவைப்படும். இதுல 2 I- ஒட்சியேற்றப்படுது, 2 I- இடப்பெயர்ச்சி தாக்கத்தை தான் உட்படும். இதுல 4 K பிளஸ், இதுல 2 SO4 2 அப்ப K2SO4. அல்லது ஒருக்கா இந்த தாக்கத்தை எழுதி இதை சமப்படுத்திக் கொள்ளுங்க. வந்த 2 Cu2 பிளஸ்க்கு 2 KIயோட தாக்கம் முடிந்து எழுதி கொள்ளுங்க. இந்த 2ஐயும் கூட்ட இந்த தாக்கம். சரியா? அடுத்த கேள்வி கேட்டிருக்குது. X1/1 என்பவற்றை மாத்திரம் கொண்ட நீர்க்கரசல் உம்முடன் தரப்பட்டுள்ளது. ஊட்ட பகுப்பாய்வில் உமக்குள்ள அறிவை பயன்படுத்தி இவ்வுப்புகளின் செறிவை துணிவதற்கான திட்டம் ஒன்றை தெளிவாக குறிப்பிடுவேன் சொல்லி. சரிதானே? கூட்ட ஒரே கரைசலாக இது இருக்கட்டு வச்சுக்கொள்ளும். CuSO4ஐயும் FeSO4ஐயும் கொண்ட கரைசல் தரப்பட்டிருக்கா. இந்த 2 கரைசல்லையும் இருந்து இந்த 2ஐயும் கொண்ட கரைசல்ல இருந்து ஒவ்வொரு அயன்களினதும் செறிவை என்ன மாதிரி நீங்கள் அறிவீங்கள் என்பதை உங்க பகுப்பாய்வு பண்புரை வகுப்பு கூட்டத்தின் இந்த நாலேஜை பயன்படுத்தி சொல்லி இருக்கு, அறிவை பயன்படுத்தி சொல்லி இருந்தா பயன்படுத்தி. சரி, உப்புக்கள் X1/Y1 என்பவற்றை மாத்திரம் கொண்ட நீர்க்கரசல் மூலம் தரப்பட்டு ஊட்ட பகுப்பாய்வு மக்கள் அறிவை பயன்படுத்தி உப்புக்களின் செறிவை துணிப்பதற்கான திட்டம் ஒன்றை தெளிவாக குறிப்பிடுது. இப்ப 2ஐயும் கொண்ட கரைசல் என்று எடுத்துக்கொள்ளும். 2ஐயும் கொண்ட கரைசல் இதுல Cu2 பிளஸ் பண்புரை வகுப்பு கூட்டம் 2க்குரியது. Fe2 பிளஸ் Fe3 பிளஸ் ஆக்கி பண்புரை வகுப்பு கூட்டம் 3ல நாங்கள் இதை பருகிறோம். ஹைட்ரோக்சைடு உள்ளோடி ஆக்கி பருகிறோம். சரியா? கவனிப்போம். ஒரு ஐதான HCl சேர்த்து 0.1 சரிவுடைய ஐதான HCl சேர்த்து H2S வாயுவை குபிளியிட்டம் என்று சொன்னால் இதுல இருக்கிற Fe2 பிளஸ் வீழ் வடிவாக. சரி, Fe2 பிளஸ் வீழ் வடிவாக.
அப்ப இந்த சந்தர்ப்பத்துல யார் மட்டும் வீழ்வடிவாகும்? அமில ஊடகம் இருக்கிறதால பண்புறப்பு கூட்டம் 2க்குரிய கட்டியன் மட்டும் வீழ்வடிவாகும். அமில ஊடகம் இருக்கிறதால எஃப்இஎஸ் வீழ்வடிவாகும். அதான் பண்புறப்பு கூட்டம் 2க்கான சோதனையில 3+ இருந்தால் 2+ மாறும். ஆனா 2+ வடிதிரவத்துல தான் இருக்கு. பண்புறப்பு கூட்டம் 2 வீழ்வடிவுக்கே இல்லை. ஆகவே ஐதான அமிலம் ஒன்றை சேர்த்து அந்த அமிலம் முன்னிலையில H2S சேர்த்தமாக இருந்தால் இங்க CuS மட்டுமே வீழ்வடிவாகும். சரிதான். அப்ப வீழ்வடிவை வடிச்சு உலர்த்தி நிறுத்தம் என்று சொன்னால் CuS இந்த திணிவு கிடைக்கும். CuS இந்த திணிவு அது சார் மூலக்கூட்டு திணிவால பிரித்தால் மூல் கிடைக்கும். வீசமான தொடரை பயன்படுத்தினால் இந்த கரைசல்ல இருந்த Cu2+ இந்த மூல் கிடைக்கும். எவ்வளவு கனவளவு எடுத்தமோ அந்த கனவளவால பிரித்தால் சரிவு காணலாம். கணக்கை யோசிக்க வேண்டிய அவசியம். வேற வழிகள்லையும் இதை காணிக்கலாம். இப்ப என்ன பிரச்சனை? 2ஐயும் கொண்டாயன் இருக்கு. இதுல Cu2+ இந்த சரிவு காணணும்னா Cu2+ இந்த மூல் வேணும். அமில ஊடகத்துல H2S பாஸ் பண்ணால் Fe2+ வீழ்வடிவாகாது. Cu2+ மட்டும் சல்பைட்டாக வீழ்வடிவாகும். வீழ்வடிவை வடிச்சு வடிவா உலர்த்தி அதை நாங்கள் நிறுத்தம் என்று சொன்னால் CuS இந்த உலர் திணிவு கிடைக்கும். வளமையா செய்கிற கேள்விதான். இந்த திணிவை பயன்படுத்தி CuS இந்த மூளை காணலாம். அதுல இருந்து பீசமான தொடர்புல செப்பு சல்பேட் இந்த மூளை கண்டா Cu2+ இந்த மூல் வரும். சரிவு காணலாம். இதுல நீங்க ஒரு அயனுடைய கண்டு. இப்ப அடுத்தவருக்கான சோதனையை பார்ப்போம். அப்ப வடிவு இப்ப உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்துல ஒன்று வீழ்வடிவு கிடைக்கும், வடிதிரவம் கிடைக்கும். வீழ்வடிவுல CuS இருக்கும், வடிதிரவத்துல Fe2+ இருக்கு. சரியா? அப்ப இந்த வீழ்வடிவை வடிச்சு உலர்த்தி நிறுத்து என்ன செய்யலாம் என்று சொன்னால் அதில் சரிவை துணியலாம். Cu2+ இந்த சரிவு துணியலாம். சரி, இப்ப Fe2+ இந்த சரிவு துணியும். Fe2+க்கு கார ஊடகமாக்கி கார ஊடகத்துல H2S சேர்த்து என்ன செய்யலாம் என்று சொன்னால் நாங்கள் FeS வீழ்வடியை பெறலாம். சரிதா? கார ஊடகத்துல FeS வீழ்வடியை பெறலாம். ஆனாலும் அந்த விட கொஞ்சம் நல்ல ஒரு சோதனை இருக்கு. என்ன மாதிரி என்றால் இவரை ஒட்சியேற்றது. ஏன்னா இவர் அடிக்கடி ஒட்சியேற்றப்படக்கூடியவரான். 2+ இருக்கிறது உறுதி இல்லை. அப்ப 3+ மாறி அவர் நாங்களே அதை 3+ மாத்திட்டது. சரிதா? நீ மாறுவான்னு தெரிஞ்சா அதுக்கு முன்ன உன்ன நாங்களா மாத்தி விடுறது. என்ன மாதிரி நாமதி கேம்பஸ்ல படிக்கும் ஒரு லெக்சரர் சொன்ன அங்க முதல் ஒரு இருந்தா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றதா உடைய உதவி செய்யாது அப்படின்னு சொல்றதா. அப்படி இல்லை கண்ட்ரோலை மீறி அவன் செய்ய போறான்னு தகவல் முதல் நாள் இரவு இருந்தானே. இவனும் கூட சொல்ல கேட்க மாட்டான். அவங்களை எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு அப்படி ஒரு செயற்பாடு செய்வாங்க அப்படின்னு சொல்லி முதல் நாள் இரவு அவருக்கு தகவல் போனா 7 மணிக்கு அவங்க செய்ய போறாங்கன்னா 6 மணிக்கு தான் அந்த இடத்துல வந்துட்டு அதை தானே முன்னிட்டு நடத்தி வச்சுட்டு போயிடுவார். என்னண்டா நான் தடுத்தாலும் ஒரு செயற்பாடு நடக்கும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சா ஏன் நான் அதை தடுக்கணும்? நானே சந்தோஷமா நின்று ஆரம்பிச்சு வச்சுட்டு போக வேண்டியானு அவற்றை அந்த கொள்கை. அதனால அந்த என்ன ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில முரண்பாட்டை தோற்றுவிக்க மாட்டேன். எதிர்க்க செய்துட்டாங்கன்னு காழ்ப்புணர்ச்சியில இருக்கிறத விட எதிர்த்தாலும் செய்வாங்கன்றா நானும் சேர்ந்து செய்து நான் தான் அதை செய்தேன்னுட்டு போக வேண்டியானு. Fe2+ 3+ ஆக ஒட்சியேற்றப்படும். அது வழியில தொடுகையடைய தளத்துல ஒட்சியேற்றப்படும். ஏன் அது வழியோட தொடுகை அடைஞ்சு ஒட்சியேற்றும் வரைக்கும் பார்த்து கொண்டிருப்பான். நாங்களே அதை ஒட்சியேற்றி விடுவோம். அப்ப H2O2 HCl சேர்த்தோம்னால் இப்ப மேல ஒரு கேள்வி பார்த்துறாங்க. Fe2+ முழுவதும் 3+ ஆக ஒட்சியேற்றப்படும். அப்ப எங்கள்கிட்ட இப்ப Fe3+ கொண்ட கரைசல் இருக்கு. சரி, Fe3+ கொண்ட கரைசல் இருக்கு. இந்த Fe3+ கொண்ட கரைசலுக்கு கொஞ்சம் KI கரைசலை சேர்த்தோம்னா மிகியாகும். Fe3+ என்ன செய்யும்? I- I2 ஆக ஒட்சியேற்றும். தான் Fe2+ ஆகும். சரியா? I- I2 ஒட்சியேற்றும் தான் Fe2+ ஆகும். வழியா சந்தோஷமா தாக்கத்தை சமப்படுத்திட்டு இந்த வந்த I2க்கு Na2H2O3 நியமிச்சு மாப்பொருள் காட்டி முன்னிலையில் Na2H2O3 நியமிச்சு
நியம NaOH மாப்பொருள் காட்டி முன்னிலையில் பயன்படுத்தினால் இது இந்த மூளையும் சரிவையும் கனவளவையும் பயன்படுத்தி மூல் காணலாம். ஈசமானம் 1:2. இந்த தாக்கம் மறக்க வேணாம்னு சொன்னான். விங்லஸ் முறையை படிப்பிச்சிருக்கிறோம். இது காணிதான் டி பிளாக் வச்சு விங்லஸ் முறை படிப்பிச்சது இதுக்குதான். ഇതിന്റെ അരവാസി இதுதான் இது. ഇതിന്റെ 2 மடங்கு Fe3+. இந்த Fe3+ எங்கே இருந்து வந்தது? Fe2+ இருந்து வந்தது. அப்ப அதே அளவு Fe2+ இருக்கு. என்ன கேட்டது? Fe2+ தெரிவு கேட்டது. இந்த கரைசல்ல கனவளவு தெரியும். அப்ப மூளை கனவளவால பிரிச்சிங்கன்னா Fe2+ சரிவு கிடைக்கும். இது ஒரு வழி. இல்ல நான் வீழ் வடிவ எடுத்துதான் சரிவை சொல்லுவேன் என்று சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வடிதிரவத்துக்கு கார ஊடகம் சேர்த்து போட்டு அமோனியம் ஹைட்ராக்சைடு அல்லது NaOH சேர்த்து போட்டு திருப்பியும் H2S பாஸ் பண்ண FeS இப்ப கருப்பு வீழ் வடிவாகும். அமில ஊடகத்தினால் FeS வீழ் வடிவாகாது. கார ஊடகத்துல என்ன செய்யும்? நன்றாக வீழ் வடிவாகும். அந்த வீழ் வடிவம் முதல் சொன்ன மாதிரி வடிச்சு உலர்த்தி நிறுத்தம் என்றால் திணிவு கிடைக்கும். அதுல இருந்து CGS திணிவுல இருந்து எப்படி Cu2+ சரிவு கண்டமோ அதே மாதிரி FeS திணிவுல இருந்து Fe2+ சரிவை காணலாம். சில பேர் நினைக்கலாம் இதை காரம் சேர்த்து ஹைட்ரோக்சைடா வீழ்வடிவாக்கி ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவை நிறுக்கலாம் என்று நினைக்கலாம். அதான் நான் உங்களுக்கு முதல் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருப்பேன். Fe3+ ஹைட்ரோக்சைடு அல்லது Fe2+ ஹைட்ரோக்சைடு இந்த சரியான ஒரு ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவா படியாது. ஊன்பசை வீழ்வடிவன்னு சொல்லியிருக்கேன். Fe3+க்கும் OH- வீழ்வடிவு ஒரு டெஸ்ட் டியூபுக்குள்ள சேர்த்தால் அடைஞ்சு படியாது. அந்த டெஸ்ட் டியூப்ல உள்ள கரைசல் முழுவதும் ஒரு புகார் மாதிரி அப்படியே என்ன செய்யும் என்றால் ஜெலாட்டினஸா தான் இருக்கும். அப்ப அதை பேர்ந்து வடிச்சு உலர்த்தி நிறுக்கிறது என்பது பொருத்தப்பாடு இல்லாத ஒன்று. அதனால நான் அந்த ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவுக்கு போகேன். உடனே நீங்கள் இப்படி யோசிக்கலாம். ஒற்றியவன் இதுல வச்சு I- சேர்ப்பான், NaOH சேர்த்தா FeOH வீழ்வடிவாகும். FeOH வீழ்வடிவாகும் இல்லைன்னு சொல்லல. அந்த வீழ்வடிவு என்ன செய்யும்னா அந்த கரைசல் முழுவதும் ஒரு புகார் மாதிரி அப்படியே பறந்திருக்கு. மற்ற வீழ்வடிவல் மாதிரி அப்படி அடைஞ்சு படியாது. இப்ப பேரியம் 2+க்கு SO4 சேர்த்தா பேரியம் சல்பேட் வரும். முதல்ல துணிக்கைகளாக அங்கே இருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்டில வைக்க அவ்வளவு பேரியம் சல்பேட்டும் கீழே படிஞ்சு வெள்ளை சோக் தூளை போட்ட மாதிரி படிஞ்சிருக்க மேல தெளிந்த கரைசல் இருக்கும். ஆனா Fe3+க்கு NaOH சேர்த்தா கரைசல் முழுவதும் புகாரா இருக்கும். ஒரு நாள் இல்ல, அடுத்த நாள் இல்ல, அடுத்தடுத்த நாள் பார்த்தாலும் அந்த டெஸ்ட் டியூப் முழுவதும் அப்படியே ஒரு கபில வீழ்வடிவா அவதானிக்கப்படும். அப்ப அது தெளிவாக அடையாது. அதான் முதல் ஒரு கேள்வியில உறுதியான ஹைட்ரோக்சைடு வீழ்வடி வந்தன்னு சொன்னா நான் அதை Fe3+ இல்ல Na2+ தான் இருக்கும்னு சொன்னேன். பச்சை நிற உறுதியான ஒரு வீழ்வடி வந்தன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கேள்வியில நான் அப்படி எடுத்ததுக்கான காரணம் அதான். Fe2+க்கோ அல்லது Fe3+க்கோ அந்த உறுதியான ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவு ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு புகார் தன்மையாக தான் போகும். அதனால ஜெலாட்டினஸ் வீழ்வடிவுகள்னு சொல்றோம். அப்ப ஜெலாட்டினஸ் வீழ்வடிவுகளை வடிச்சு உலர்த்துவது என்பது அவ்வளவு பொருத்தப்பாடு இல்லை. சரியா? அப்ப நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு முறை கூடாக இந்த 2+ Cu2+ Fe2+ சரிவுகளை கணிக்கலாம். இந்த பி பாட்டில் அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லை. அதுல உங்களுக்கு சில தகவல்கள் சொல்லியிருக்கேன். அந்த தகவல்களுக்கு எந்தெந்த கட்டியன்கள் அல்ல எந்தெந்த சேர்வைகள் காரணமாக இருக்கும் என்பதை கெஸ் பண்ணி நீங்க எடுக்கலாம். அதுல சி பகுதி பாருங்க, KMnO4க்கும் Na2C2O4க்கும் ஒரு நியமி பண்ணு படிப்பிச்சிருக்கேன் டி பிளாக் முடிய. அதுல இந்த KMnO4 நியம வளவாக்கம் செய்யறதுக்கு Na2C2O4 பயன்படுத்தி இருக்கிறோம். அந்த ஒரு பரிசோதனை அதுல சொல்லப்பட்டிருக்கு முதலாவது ப்ரொசீஜர்ல. அந்த நியம வளவாக்கம் செய்யப்பட்ட KMnO4 பயன்படுத்தி ஃபெரசைனைட் அமோனியம் ஃபெரசைனைட் இருக்குதாங்க. அந்த உப்பில இருக்கிற நீரின் எண்ணிக்கை துணிகிறதுக்கு செய்திருக்கோம். கேள்விக்கு இது விட வருது. இந்த பெருமானங்கள் எல்லாம் கொஞ்சம் சிக்கல் தன்மையா தெரியும். சில பேருக்கு பயம் வரும். நான் செய்தனால இதுக்கு ஷாப்பா விட வருது. எக்ஸுக்கு 6 என்ற ஒரு விட வரும். 6 நீரின் எண்ணிக்கை 6 வரும். நான் கல்குலேட்டர்ல அடிச்சேன்னா அதாவது ஒரு 5-6 தசமானத்துக்கு மேல கொண்டு போனதால எனக்கு ஷாப்பா 6.02 ஒரு முடியே வருது எக்ஸின் பெருமானம். அப்ப KMnO4 சரிவை நீங்க 1-2 தசமானத்துல வச்சிருக்காங்க, ஒரு 3 அல்லது 4 தசமானத்துக்கு எடுத்துதான் எல்லாம்.
ஏனென்றா அது செறிவு தெரியாத ஒரு கரைசல் தானே, செறிவை கணிச்சா அந்த செறிவை தானே பயன்படுத்தணும். அதுல அன்னளவாக்கம் செய்தோடு போய் நாங்கள் போற சில இதுல எங்களுக்கு பிள்ளையான ஒரு விடியை கொண்டு பெர்ஃபெக்டா தாக்கங்கள் அந்த கலவை கல்குலேஷன் மெத்தட்ல கொண்டு போனீங்கன்னு சொன்னா இந்த கேள்விக்கு தீர்வு சாதாரணமாக வருது, கணித்தல் தலைவடி இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இருக்கு. நீங்க ஒரு செய்து பாருங்க. நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த கிளாஸ்ல இதை முடிச்சுட்டு ஆர்கானிக்க படிப்போம். சரி, சாரி, நான் எக்ஸாம் வைக்கிறேன் உங்களை என்னோட போய் காட்டி கொண்டிருக்கேன். உங்களுக்கு சந்தோஷம் தானே. ரெண்டாவது எக்ஸாம் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றது அவ்வளவு ரிஸ்க் வந்து இருக்கு. ஒரு 2 அல்லது 3 மணிக்கு அதுக்கு மேல ஒரு இடத்துல இருக்கும், இருக்க கஷ்டமாக கால சிக்கலா இருக்கு. அப்படி நான் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு ட்ரை பண்ணி மேக்சிமம் செய்திருவேன். எப்படியும் வாரக்கிழமைக்குள்ள நீங்கள் மெசேஜை பாருங்க, குரூப்ல ஷேர் பண்ணிட்டு எக்ஸாம் நடக்கும். இப்போ ரெடி ஆகும் எக்ஸாம். சரிதானே? ஓகே, அடுத்த ஜாயின் பண்ணுங்க.